நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வசதிகளை கடந்த 34 மாதங்களில் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சேலம் நகரம் மற்றும் சேலம் கிழக்கு ரயில்வே நிலையங்களுக்கு இடையே 45 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சாலை மேம்பாலமும், சேலம் சந்தை மற்றும் சேலம் நகரம் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே 58 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சாலை மேம்பாலமும், சேலம் சந்திப்பு மற்றும் சேலம் சந்தை ரயில்வே நிலையங்களுக்கு இடையே 42 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சாலை மேம்பாலமும் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர சேலம் மாவட்டத்தில் 31 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 8 பாலங்கள் கட்டப்படும் பணியில் 3 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 5 பாலங்களை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டரங்கத்தில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகரத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு சேலம் நகரில் உள்ள 5 ரோடு சாலை சந்திப்பு மற்றும் குரங்குச்சாவடி சந்திப்பு ஆகிய இடங்களில் சாலை மேம்பாலங்கள் கட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் வட்டத்தினை பிரித்து சேலம் மேற்கு மற்றும் சேலம் தெற்கு என 2 புது வட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் 13 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் 36 ஏக்கர் நிலத்தில் 120 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. சேலம் மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தனி குடிநீர் திட்டப் பணிகள் 320 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. திருமணமுத்தாறு ஆக்ஸ்போர்ட் ஆனந்தா உயர்மட்ட பாலத்திற்கான இணைப்பு சாலைகள் மற்றும் அணுகு சாலைகளை அகலப்படுத்துதல் ஆகிய பணிகள் 6 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 23 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 56 சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எடப்பாடி, கொங்கனாபுரம் மற்றும் மகுடஞ்சாவடி ஒன்றியங்களை சார்ந்த 327 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் 46 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகின்றன. இந்த தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பட்டியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பனைமரத்துப்பட்டி, கொங்கனாபுரம் மற்றும் நங்கவள்ளி ஆகிய இடங்களில் புதிதாக 30 படுக்கை வசதிகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சரக்கப்பிள்ளையூர் மற்றும் சித்தூர் ஆகிய இடங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. செம்மாண்டப்பட்டி, பச்சனம்பட்டி ஆகிய இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் மக்களவை தொகுதியின் வளர்ச்சிக்காக, நலனுக்காக பல்வேறு பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓர் இரும்பு ஆலைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவுத்திமலை மற்றும் வேடியப்பன் மலை ஆகியவற்றிலிருந்து இரும்பு தாது எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் இந்த மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையிலிருந்து இரும்பு தாது வெட்டி எடுக்க கூடாதென மத்திய குழு தெரிவித்துள்ளது. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவுத்திமலை மற்றும் வேடியப்பன் மலை ஆகியவற்றிலிருந்து இரும்பு தாது வெட்டி எடுப்பது தொடர்பாக மத்திய குழு கடந்த பிப்ரவரி மாதம் ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கிறது. இந்த இடங்களிலிருந்து இரும்பு தாது வெட்டி எடுக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காகத்தான் திட்டங்கள்.
சேது சமுத்திர திட்டம், மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டம், கெயில் திட்டம் ஆகியவை மக்களை பாதிக்கும் என்பதால் அவற்றை ரத்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுத்தேன். அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவுத்தி மலை மற்றும் வேடியப்பன் மலை ஆகியவற்றிலிருந்து இரும்பு தாது எடுக்கும் திட்டத்தினையும் எனது அரசு அனுமதிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் துரோகம் இழைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்த துரோகத்திற்கு உறுதுணையாக இருந்து தமிழர் நலனில் அக்கறை செலுத்தாமல் இருந்த கட்சி திமுக. காங்கிரஸ் திமுகவின் செயல்பாடுகளால் மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நன்மைகளை செய்வோம் என்று சொல்லி திமுக வாக்கு கேட்கவில்லை. திமுகவுக்கு வாக்களிக்க திமுகவினர் சொல்லும் காரணம், திரு கருணாநிதி சுட்டிக்காட்டுபவர் பாரத பிரதமராக வர வேண்டும் என்பதுதான். திரு கருணாநிதி சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் கட்சிதானே கடந்த 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி புரிந்தது. தமிழகத்திற்கு என்ன நன்மை செய்தது? இந்திய நாட்டிற்கு என்ன நன்மை செய்தது? இந்திய நாடு சீரழிந்து கொண்டிருப்பதற்கும் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோய் கொண்டிருப்பதற்கும் காரணமே திமுக தலைவர் திரு கருணாநிதி சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் கட்சிதானே. மீண்டும் திரு கருணாநிதி சுட்டிக்காட்டும் பாரத பிரதமர் எதற்கு? தமிழினத்தை அழித்தது போதாதா? இந்த தேர்தலிலே 5 முனை போட்டி நிலவுகிறது. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோமோ, 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோமோ, டெபாசிட் தொகை கூட கிடைக்காதோ என்ற அச்சத்தில் மனம் போன போக்கில் பொய் பிரச்சாரங்களை, விஷம பிரச்சாரங்களை திமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு புழுகு மூட்டைகளை அமைத்துவிடும் திமுகவை நீங்கள் இந்த தேர்தலை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா?